இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இது தாவீதின் சங்கீதம். அவர்களுக்கு என்று சொல்லி தாவீது சொல்கிறார். எவர்களுக்கு என்று சொன்னால் மனுபுத்திரர்களுக்கு, இந்த பூமியின் மக்களுக்கு, உலகத்தையே தங்களுடைய வாழ்வாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்பதுதான் தாவீது இந்த அதிகாரத்திலே சொல்லிக் கொண்டு வருகிற காரியம். 2வது வசனத்திலே இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லி அந்த மனுபுத்திரரின் வாழ்க்கை முறையை பற்றி விவரிக்கிறவராக இருக்கிறார். 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்கிறார். பக்தி உள்ளவன் தெய்வத்தையே தன்னுடைய வாழ்க்கையாய் கொண்டு தெய்வத்திற்காக, தெய்வத்தின் திட்டத்திற்காக, தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் உலகத்தின் மக்களோ நேர் எதிரான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 7வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோமே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கும் மகிழ்ச்சி என்பது உண்டா, சந்தோஷம் என்று உண்டா என்று சொன்னால் ஆம், உண்டு. அவர்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கும் பொழுது, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் பொழுது, பொருளினாலே அவர்கள் நிரப்பப்படும் பொழுது, அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் பொழுது அவர்களுடைய சந்தோஷம் பெருகி இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. உலகத்தின் மக்களுக்கும் சந்தோஷம் உண்டு. ஆனால் தாவீதோ அதைவிட அதிகமான சந்தோஷத்தை பற்றி இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். உலகமே சந்தோஷத்தை தான் நாடி ஓடுகிறது. மனிதனுக்கு சந்தோஷம் என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. சந்தோஷத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சரீரம் சார்ந்த சந்தோஷம், மற்றொன்று இருதயம் சார்ந்த சந்தோஷமாக இருக்கிறது. உலகத்தின் மக்கள் அவர்கள் இருதயத்தின் மகிழ்ச்சியை அறியார்கள். ஆனால் சரீரம் சார்ந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். சரீரம் சார்ந்த சந்தோஷம் உணவினாலும், உடையினாலும், பணத்தினாலும், பொருளினாலும், இன்னும் இந்த சரீரத்தினால் அனுபவிக்கிற அநேக காரியத்தினாலும், பார்ப்பதினாலும், தொடுவதினாலும், முகர்வதினாலும், அனுபவிப்பதினாலும் உண்டாகிற சந்தோஷங்களாக இருக்கிறது. அவருடைய சந்தோஷம் எல்லாமே இந்த சரீரத்தை சார்ந்த சந்தோஷங்களாக இருக்கிறது. இந்த சந்தோஷம் நீடித்திருப்பதில்லை. இந்த சந்தோஷம் நிரந்தரமானதும் அல்ல. எப்பொழுது அவர்களுக்கு பொருள் கிடைக்கிறதோ, எப்பொழுது அவர்கள் நினைத்ததை சாதிக்கிறார்களோ, எப்பொழுது அவர்கள் அனுபவிக்கிறார்களோ, அப்பொழுது அவருடைய சந்தோஷம் இருக்கும். அதன் பின்பதாக அந்த சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த சந்தோஷமானது எவ்வளவு அவர்கள் பெறுகிறார்களோ அவ்வளவே அந்த சந்தோஷம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதிக பணமுடையவனுக்கு அதிக சந்தோஷமும், கொஞ்ச பணமுடையவனுக்கு கொஞ்ச சந்தோஷமும் இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் பக்தி உள்ளவனின் சந்தோஷமோ அது முழுமையாக வித்தியாசமானதாக இருக்கிறது. தாவீது அதை தான் சொல்கிறார். இந்த 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்கிறார். இந்த சந்தோஷம் இருதயத்தை சார்ந்த சந்தோஷமாயிருக்கிறது. இருதயம் சந்தோஷமாய் இருக்குமானால் சரீரமும் சந்தோஷமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இருதயம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது சரீரத்திலே வருகிற அநேக வியாதிகள் வராது என்று சொல்லுகிறார்கள். இருதயத்தின் துக்கமே சரீரத்தின் வியாதிகளுக்கு காரணம் என்று சொல்லி மருத்துவம் சொல்லுகிறது. இருதயம் சந்தோஷமாயிருக்குமானால் சரீரம் சந்தோஷமாயிருக்கும். ஆனால் சரீரம் சந்தோஷமாயிருக்கும் பொழுது இருதயம் சந்தோஷமாயிருக்கும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. உதடுகள் சிரிக்கிறது,
உள்ளமோ அழுகிறது என்று சொல்லுவார்களே. அப்படியானால் உதடுகள் சிரிக்க முடியும், ஆனால் உள்ளமோ அழுது கொண்டிருக்கும். இது சாத்தியம். சரீரம் சந்தோஷமாயிருக்கும் பொழுது உள்ளம் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உள்ளம் சந்தோஷமாயிருக்கும் பொழுது சரீரமும் களிக்கூறும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. இது பக்திமானின் சந்தோஷமாயிருக்கிறது. 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1, அதிகமான சந்தோஷம் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். மற்றொன்று, இருதயத்தின் சந்தோஷம் என்பதை பார்க்க போகிறோம். 3ஆவதாக, தேவன் கொடுக்கும் சந்தோஷம் என்பதை பார்க்க போகிறோம். அதிகமான சந்தோஷம். இந்த சந்தோஷத்திற்கு அளவில்லை. இந்த சந்தோஷம் குறைந்து போவதில்லை. இந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமாயிருக்கிறது. பேரின்பம் என்றும் தமிழிலே இருக்கிறது. உலகத்தின் சந்தோஷத்திற்கு சிற்றின்பம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷமோ பேரின்பமாக அது காணப்படுகிறது. இதனால்தான் பக்தியுள்ளவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுக்காக எந்த பாடுகளையும் சரீரத்திலே சுமக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். காரணம், சரீர பாடுகள் அவர்களுடைய இருதயத்தின் சந்தோஷத்தை ஒரு காலம் அழித்துவிட முடியாது. அதனால்தான் ஆபிரகாம் தேவன் அழைத்த பொழுது தேசத்தையும் இனத்தையும் தன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு தான் முன்பின் அறியாத தேசத்திற்கு வந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது என்று சொன்னால், அவர்கள் இருதயத்திலிருந்த சந்தோஷமே அதனுடைய காரணமாக காணப்படுகிறது. அது அதிகமானது. சரீரத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் மிகவும் அதிகமானது. சரீரத்திலே அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காக ஒருவனும் தன் உயிரை கொடுக்க மாட்டான். தானியேல் சிங்கக்கெபிக்கு போக ஆயத்தமானார். சரீரத்திலே அவர் படப்போகிற வேதனைகள் அவருக்கு பெரிதாக காணப்படவில்லை. சிங்கங்கள் தன் சரீரத்தை பீய்த்து சாப்பிடுமே என்று சொல்லி அவர் எண்ணின பொழுதிலும் அவராலே அந்த சிங்கக்கெபிக்குள்ளே தைரியமாய் போக முடிந்ததற்கு காரணம் அவர் இருதயத்தில் இருந்த சந்தோஷம். இதை உலகத்தால் புரிந்து கொள்ளவே முடியாது. சாத்ராக், மேஷாக் தங்கள் சரீரம் எரிக்கப்பட போகிறது. அதிலே வருகிற வேதனையை காட்டிலும் அவள் இருதயத்தில் இருந்த சந்தோஷமோ மிக அதிகமானது. அதை இந்த உலகத்தாலே புரிந்து கொள்ள முடியாது. தேவனுக்காக எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்களே, அவர்களை கொலை செய்த இந்த உலகம் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் இவர்கள் மரிக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு கூட மரிக்கிறார்களே, தைரியமாய் மரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவள் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தின் அளவு அவ்வளவு அதிகமாக காணப்படுகிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷத்தை அனுபவித்துவிட்ட ஒரு மனிதன் ஒரு காலம் சரீர சந்தோஷத்தை அவன் பெரிதாக எண்ணுவதே கிடையாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இது இருதயத்தில் இருக்கும் சந்தோஷம். இந்த 7வது வசனத்திலே வாசிப்போமானால், என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்கிறார். இதை பார்க்க முடியாது. இந்த சரீர சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன் ஆடுவான், துள்ளுவான். அவனுடைய களியாட்டுகளை நாம் வெளியிலே பார்க்க முடியும். 3 மணி நேரம் சினிமா தியேட்டரிலே உட்கார்ந்து படம் பார்க்கிறவன் குதிப்பான், துள்ளுவான். ஆனால் வெளியில் வரும் பொழுதோ அவன் பேயறைந்தவனைப் போல இருக்கிறான், எல்லாம் இழந்தவனைப் போல. மதுபானத்தினாலே தன்னை சீராட்டுகிறவன் அந்த போதை இறங்க மட்டும் அவன் மிதந்து கொண்டிருப்பது போல் உணர்கிறான். ஆனால் அது இறங்கின பின்போ இன்னும் அதிக பரிதாபத்துக்குள்ளானவனாக மாறுகிறான். ஆனால் இந்த இருதயத்தில் இருக்கிற சந்தோஷமோ சரீரத்தை வெட்டி வெட்டி துண்டு துண்டாக எரிந்தாலும் அந்த இருதயத்தின் சந்தோஷம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. அதுதான் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம். ஆபகூக்கின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். இதுதான் பக்திமானின் மகிழ்ச்சி, சந்தோஷம். இருதயத்தில் இருக்கும் சந்தோஷம். வெளிப்பிரகாரமாக பட்டினியாயிருக்கலாம், வெளிப்பிரகாரமான பல வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அது இருதயத்தின் சந்தோஷத்தை மாற்ற முடியாது. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்,
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நெய்யால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தன் இருதயத்தின் சந்தோஷத்தை இங்கே குறிப்பிடுகிறார். நடக்கிற பாதை எது? மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் அவருடைய இருதயத்தின் பாத்திரம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! அது தேவன் கொடுக்கிற சந்தோஷமாக இருக்கிறது. 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்கிறார். ஒன்று அதிகமான சந்தோஷம், மற்றொன்று இருதயத்தில் இருக்கும் சந்தோஷம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம். நீர் கொடுத்தீர் என்று சொல்கிறார். இந்த சந்தோஷத்தை பொருள் கொடுக்க முடியாது, உலகம் கொடுக்க முடியாது, தேவன் மட்டுமே கொடுக்க முடியும். இதுதான் அற்புதமான ஒரு காரியம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். வெளியில் இருக்கிற விடுதலையாயிருக்கிற மக்களுக்கு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதன் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறார். என்ன சந்தோஷம்? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டும். அது இருதயத்தின் சந்தோஷமாயிருக்கிறது. அது எல்லா சந்தோஷங்களை காட்டிலும் அதிகமான சந்தோஷமாயிருக்கிறது. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். பாவ மன்னிப்பினால் ஏற்பட்ட சந்தோஷம், வெற்றியுள்ள வாழ்க்கையினாலே வருகிற சந்தோஷம், தேவன் நமக்கு பரலோகத்திலே வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்பதினாலே வருகிற சந்தோஷம். இது இந்த உலகத்தின் பாடுகளினாலே அழிந்து போக முடியாது. அது யாராலும் தொடப்பட முடியாத சந்தோஷமாயிருக்கிறது. இதை இந்த உலகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சந்தோஷத்தினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை ரட்சிக்கப்பட்ட காலத்திலே அனுபவித்தவர்கள் காலம் போகும் பொழுது சரீர பிரகாரமான சந்தோஷத்தை தேட ஆரம்பிப்பதனாலே பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் எந்த சந்தோஷத்தை நாடுகிறோம்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்திலே, இருதயத்தின் சந்தோஷத்திலே, அந்த பேரின்பத்திலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமியின் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாடுகிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறோமா? தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்று சொல்லி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எண்ணி பார்த்து அவைகள் கிடைக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு சாட்சியாய் பகிர்ந்து கொள்கிறார்கள். பரிதாபம். ஆனால் தேவன் நமக்குள்ள இருதயத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ணி அதிலே மகிழ்ந்து களிக்கூறுவளாய் இருக்க வேண்டும். பரலோகத்தின் காரியத்தை எண்ணி பார்த்து மேலானவைகளை நோக்கி பார்த்து அதிலே மகிழ்ந்து களிக்கூறுவளாய் இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? எதிலே சந்தோஷப்படுகிறோம்? எந்த சந்தோஷத்தை நாடுகிறோம் என்று சொல்லி நாம் நம்மை சோதித்து பார்க்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 42-28-88-43 அல்லது 87-78-12-70-05. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.